ப்ரோ ரோட்டில் லிஃப்ட் கேளுங்க, லிஃப்ட் கொடுத்தா ஜூஸ் வாங்கி கொடுங்க. அதுக்கு நான் இப்போ எப்படி சல்லுபுடுன்னு செய்கிறேன்னு மட்டும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ஜூஸ் வாங்கியாச்சு. கருப்பு கலரு, பச்சை கலரு, மேங்கோ. பச்சை கலர் பச்சை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அண்ணா பச்சை கலர் ஜூஸ் எடுத்து வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே லிஃப்ட் கேட்கறதுக்காக வந்து நின்று பார்த்தீங்கன்னா காலு தான் வலிக்குது, யாருமே வரல. சரி அதை விடுங்க, அப்போ லிஃப்ட் கேட்டால் லிஃப்ட் தருவாங்கன்னு பார்த்தா அதுவும் தர மாட்டுக்காங்க. என்னடா இது எனக்கு வந்து சோதனை அப்படின்ட்டு நான் என் பாட்டு உட்காந்துட்டேன், கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்லடா, அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்ட்டு என் பாட்டுக்கு உட்காந்துட்டேன். அப்புறம் என்ன வண்டிக்காரங்களும் திட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பார்த்துக்கங்களேன். அதுக்கப்புறம் பல மணி நேரம் கழிச்சு ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் நம்மளை ஸ்கூட்டியில் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டே போனாங்க. இது எதுக்காண்டி பார்த்தாங்கன்னு அப்படிங்கிறது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் நம்ம யூடியூப் சேனலை பற்றி பேசிட்டு இருந்தேன். அண்ணன் இந்த மாதிரி யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தேன். அந்த பார்த்தீங்களா கேமரா அப்படின்னு அந்த அண்ணன் பார்த்து வேற லெவல் ஹாப்பி. இந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு வந்தோன்னே எப்படி இருந்துச்சுன்னா அது அப்படி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல கமெண்ட்டை சந்திக்கலாம்.